எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th 10th 12th டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலுவலக உதவியாளர், துப்புரவாளர் மற்றும் தோட்ட துப்புரவாளர் பதவிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் வந்து உங்கள் கையாலே எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலியமோ நீங்கள் அனுப்பணும். ஓகேவா? 8th 10th 12th டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். அலுவலக உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 15,700 இருந்து 58,100 வரைக்கும் அவங்களுக்கு வந்து தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து துப்புரவாளருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சேலரி தான். தோட்ட துப்புரவாளர் 4,100 இருந்து 12,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து இங்க ஒட்டணும். ஸோ ஒட்டிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த போஸ்டிங்கோட டைட்டில் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து இன சேர்ச்சி என்னவோ அதை வந்து நீங்க என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து பெயர், பாலினம், உங்களோட வயசு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி, அது வருஷம் என்ன மந்த்து அந்த தேதி எல்லாமே இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து கல்வி தகுதி என்ன, 10th முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, டிகிரி முடிச்சிருக்கீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களோட சாதி மதம் என்ன, ஸோ உங்களோட கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி, இருக்கிற கரண்ட் அட்ரஸும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர அட்ரஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட தொலைபேசி எண் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணலாம். டைப் ரைட்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸோ இந்த மாதிரி வந்து என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களோட மின்னஞ்சல் முகவரியை வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்துடன் கூடிய இணைக்கப்பட வேண்டிய முக்கிய ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை அல்லது வந்து வாக்காளர் அட்டை, ஏன்னா வந்து ஆதார் அட்டை, இதுல ஏதோ ஒன்றுல வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4த்தையும் நீங்க வந்து இந்த ஃபார்ம் கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நேரடி நியமன வேலை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரியில வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் 8th படிச்சிருந்தா போதும். 8th மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம். 8th 10th 12th டிகிரி எது இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வந்து முன்னுரிமையும் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி வைஸா 18ல இருந்து 32 ஏஜுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 15,700 இருந்து 58,000 வரைக்கும் இதோட சேலரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்க பிசிக்கு எம்பிசி இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனல் வயது வரம்பு வந்து கொடுக்குறாங்க. துப்புரவாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது படிச்சுதான் போதும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பொது போட்டி தான். எல்லாருமே நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வயசு வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 32க்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சேம் சேலரி தான். ஓகேவா? தோட்ட துப்புரவாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொது போட்டி தான். யாராலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 32 ஏஜுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,100 இருந்து 12,500 வரைக்கும் உங்களுக்கு தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் தேதி வந்து பாத்தீங்கன்னா 26/7/2024 மாலை 5:30 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நேரிலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் வழியோ தமிழ் வளர்ச்சிப்பை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்கம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதோட விண்ணப்ப படிவம் வந்து நான் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அதை டேரக்டா நீங்க வந்து டெவலப் பண்ணி அனுப்பிச்சிட்டா சரியா போச்சு. மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதனால வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.